ஈஸியான கோவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு மேலே 1 லிட்டர் பால் வச்சுக்கிட்டு நல்லா நம்ம திக்காக காய்ச்சிக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம. இப்போ பால் நல்லா திக்காக ஆனவுடனே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இந்த பால் நல்லா திரிஞ்சு வர்றப்ப நம்ம இன்னமும் கூட நல்லா திக்காகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா திக்காக மாற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளியும் சேர்த்துட்டு இன்னமும் பால் நல்லா இறுகி கோவா மாதிரி நல்லா திக்காக வரணும். இப்போ இது ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு நல்லா நம்ம பரத்தி விடலாம். இது 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கோதுமை மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கையில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா உருண்டையாக பிடிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம கோவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு லட்டுக்கெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம பிஸ்ஸா கொஞ்சம் வச்சு அலங்கரிக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ கீழே லிங்க்கில் இருக்குது, மறக்காமல்